அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றபடி கர்த்தர் இன்றைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்காக நாம் இன்றைக்கு பலவித சூழ்நிலைகளையும் மன்றாடி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தேவைகளெல்லாம் என்னதென்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை குறித்து நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து இதற்கு முந்தின வசனம் வரையிலும் நாம் தியானித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்படுவது அவசியமற்றது. அதற்காக தேவைகளுக்காக வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது, அதுவும் அவசியம் உள்ளது தான். ஆனால் அதையே முக்கிய குறிக்கோளாக இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே சேருவான். ஆவியிலே மறுபடி பிறந்தவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே சேருவான். தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் வாழும் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனுக்கு இருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். இதைத்தான் ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் இருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக கர்த்தர் நாம் என்ன சாப்பிடுகிறோம், என்ன குடிக்கிறோம் என்பதை பார்க்கவில்லை. நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா, நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறதா, நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கிறதா என்பதை தான் பார்க்கிறார். ஆகவே நாம் இந்த உலக தேவைகளை விட்டுவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீதியை நாம் தேட வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனிதனாக பிறந்து யோவான் சன்னத்தில் போய் ஞானஸ்தானம் எடுத்தபோது அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பாவமே இல்லாதவர், பாவமே செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? நம்முடைய பாவ சரீரம் மரணமடைய வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யமாக நித்திய ஜீவனுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பூமியிலே வந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலமாக அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தவராகிறார். அது உண்மையிலே அவர் நடத்தி காட்டினால்தான் இன்றைக்கு நமக்கு நாம் தண்ணீருக்குள் மூழ்கும்போது நாம் மரணம் அடைகிறோம், அடக்கம் செய்யப்படுகிறோம், உயிர் தெழுகிறோம். தண்ணீரிலிருந்து எழும்போது புதிய வாழ்க்கையோடு புதிய சரீரத்தோடு இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வருகிறோம், உயிர் தெழுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்மை பங்கு பெற வைப்பதற்காகவே அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தது நம்மை போல் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான். ஞானஸ்தானம் எடுத்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது அமர்ந்து நேசகுமார் என்ற சத்தம் வானத்தில் இருந்து கேட்டது. ஆகவே தன்னுடைய தேவகுமாரன் என்று நமக்கெல்லாம் அறிவிப்பதற்காகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். நாமோ நம்முடைய பாவ சரீரங்கள் மரணமடைய ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆகவே அவரை தேடுவதன் மூலமாக, தேவனுடைய குமாரனை தேடுவதன் மூலமாக நாம் நீதியை தேடுகிறோம், நீதியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டவருக்கு இவைகளெல்லாம் கூட அப்பொழுது கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றபடி நமக்கு கர்த்தர் என்னவெல்லாம் செய்கிறார் என்று பார்ப்போமானால் அநேக வசனங்களிலே இவைகளை பார்க்கிறோம். நன்மையான எல்லாவற்றையும் தருகிறார் கர்த்தர். ஆகாரம், உடை போன்றவற்றை நமக்கு தருகின்றார். பலனடைவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். நம்மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். சிட்சிக்கிறார் என்றால் நம்மை கண்டித்து தண்டித்து உணர்த்தி மனம் திரும்பச் செய்கிறார். நம்மை வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். நம்மை சுமக்குகிறவராக இருக்கிறார். நம்மை கடாட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஏந்துகிறார். நம்மை தப்புவிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆக இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது இவைகள்தான். இவைகளை நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகின்றார். பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைப்பது சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே. ஆகவே அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். இன்றைக்கே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.